think is more special because the effort that goes behind every event நான் பார்த்துருக்கேன் because discussionsலாம் நடக்கும். But one thing I really noticed and enjoyed ரொம்ப is having conversations with our lovely director Arjun sir. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ படங்களில் அவ்வளோ லவ்லி சாங்ஸ் கொடுத்துருக்காரு and this is his debut direction as well. So he is very excited to hear from you all as to how the movie is. And நீங்கள் வந்துட்டு ட்ரெய்லர் டீசர் ரெஸ்பான்ஸ்லேருந்தே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் that the movie is going to be really different. ஏன்னா டீசர் March 30th ரிலீஸ் ஆயிருந்துச்சு and almost 12 million வியூஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ ஓவரால் எல்லா சினிமா லவர்ஸ்க்கும் சரி, மூவி ஃபேன்ஸ்க்கும் சரி, சிவனா அண்ட் ஒபி சார் ஃபேன்ஸ்க்கும் சரி, இட் வாஸ் அப்சல்யூட்லி ட்ரீட்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் இந்த படத்தை பற்றி என்ன கேள்விப்பட்டிருந்தேன்னா, படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ விஷுவல்ஸ்லாம் ரெடி பண்ணி 2 hours 20 minutesக்கு வந்துட்டு மூவி ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ப்ரீ விஷுவல்ஸ்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் மூவி ஷூட்டிங் ஸ்டார்ட்டே ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் மோர் than like talking about it without knowing என்னன்னு கரெக்டாக, I'd like to request Arjun sir to please come join me. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சா ஐ திங்க் இன்னும் பெட்டராக இருக்கும். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம் சார். ஆனால் உங்ககிட்ட பேசுனது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, உங்கள் தமிழ் வந்து வேறு மாதிரி இருக்குது. அண்ட் வெல்கம் டு சென்னை. ஸோ நான் கேட்டுதான் சார், நார்மலாக வந்து எல்லா ஷூட்டிங்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆக்டர்ஸ் கிட்ட போய் பேசுவாங்க, டேட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் இது என்னது சார், ப்ரீ விஷுவல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங் போகிறதுன்னு சொல்கிறது? முதல்ல ஸ்ரீ ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியன் நினச்சி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. நான் ஒரு ஃபேன் பாய், சென்னைக்கே ஒரு ஃபேன் பாய், சென்னை படத்துக்கு ஃபேன் பாய். மேடம், இது நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட், ரொம்ப அழகான பாயிண்ட். இது என்னென்னா, நான் வந்து 20 years மியூசிக் டைரக்டராக வேலை பண்ணியிருக்கேன். ஒரு 150 படம் மியூசிக் பண்ணி ஆச்சு. இந்த படத்தோட கதை எனக்கு வந்தப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிவனா கிட்டே போய் கதை சொன்னேன். ஆனால் இந்த கதை இருக்குது, இந்த கதை யாரான வச்சு டைரக்ட் பண்ணலாமா, இது பாருங்கன்னா கதை கேட்டுட்டு என்ன சொன்னார், நீ என்னடா மடையா நீனே பண்ணுறா, நீ வந்துட்டு இப்படி ஸ்டோரி சொல்லியிருக்க, இந்த ஸ்டோரியை வந்து நீ வேறு அவங்களுக்கு யாரா கொடுப்பானா, நீ பண்ணுன்னு. ஆனால் எப்படின்னு நான் எப்படி டைரெக்ஷன் பண்ணுவேன், இல்லை நீ பண்ணுன்னு சொன்னார். சரி, இது இவ்வளோ பெரிய ஆள் இப்படி சொல்லிட்டாரான்னுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து யோசிச்சேன் எப்படி. ஏன்னா நான் எங்கேயோ அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணது, நான் ஸ்டுடியோலேயே 4 சவருக்குள்ள மியூசிக் போட்டே வந்து போயிட்டுருக்கீங்க. ஆல் ஆஃப் சடன் டைரக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னே ஏன் நம்ம படத்தை பார்க்கக்கூடாது, ஏன் ஒரு படத்தை நம்ம பார்த்துட்டு, ஏன்னா படம் வந்துட்டு ஒரு டைரக்டர் விஷனோ இல்லை டெக்னீஷியன் விஷனோ கிடையாது, படம் வந்துட்டு ஆடியன்ஸ் விஷன். ஆடியன்ஸாக படத்தை பார்க்குறப்ப எப்படி ஃபீல் ஆகும் படம், அது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணேன், இந்த ப்ரீ விஷுவல் சொன்னேன் மேடம். ரெகுலராக எல்லோரும் வந்து ஸ்டோரி போர்டுன்னு பண்ணுவாங்க, ட்ராயிங்ஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஐ கிரியேட்டட் அ ப்ரீ விஷுவல் வேர் எல்லாத்துக்கும் ஒரு மோஷன் இருக்கும். இப்போ ஒரு கேரக்டர், இப்போ 2 பேர் பேசுகிறாங்கன்னா இப்படியே பேசுகிற மாதிரியே அது வி கேன் கிரியேட் இன் சிஜி. ஓகே சார், ப்ரீ விஷுவலில் நீங்கள் ஒரு கார்ட்டூன் நினச்சிக்கிங்களேன், ஒரு கார்ட்டூன் மாதிரி கம்ப்ளீட் 2 hours 20 minutes படத்தை சிஜியில் க்ரியேட் பண்ணி, அதுக்கு டப்பிங் பண்ணி, அதுக்கு மியூசிக் பண்ணி, அதை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போய் டிடிஎஸ் பண்ணி, நான் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுனால ஐ மேட் அ ஃபுல் டிடிஎஸ் அண்ட் அட்மாஸ் பண்ணி அந்த படம் ஒரு 1.5 years ஆச்சு அந்த ப்ரோசஸ் எனக்கு. அது பண்ணிவிட்டு நான் அப்புறமா அண்ணாக்கு காட்டினேன். அண்ணா வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் இருக்குது. ஸோ படம் போட்டு காட்டினப்போ அவர் பார்த்துட்டு என்னடா நீ ஷூட்டிங் முன்னே படம் எப்படி நான் காட்டுவேன். ஸோ அது பார்த்தப்போ எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு நம்ம ப்ரொடியூசர் ரமேஷ் ரெட்டி சார். அவருக்கு சொன்னப்போ எப்படி சார் பண்ண முடியும்னு, அவர் ஒரு 1 yearல ஒரு 100 கால் பண்ணார், முடிஞ்சுதா சார் ஆனால் நடந்துன்னு இருக்கேன்னுட்டு. அப்புறம் அவரை வந்து சென்னையில் இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் டிடிஎஸ் பண்ணோம், தபாஸ் நாய்க்கு ஒர்க் பண்ணார். ஸோ அங்கேயே பார்த்தார், ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தார், எவ்ரி ஒன் காட் த்ரில்டு. ஸோ இந்த டெக்னாலஜி வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னா, படத்தில் தெர் இஸ் நாட் ஈவன் 1 extra ஷாட். இப்போ சேஃப்டி ஷாட்ன்னு எடுத்து வைக்கல, அப்படி கிடையாது. எடிட்டருக்கு வேலை கிடையாது, ஏன்னா எல்லாமே பண்ணி ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிசைடட் ஓகே இதே தான் இருக்க போது அதே ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி லவ்லி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் மூவிஸில் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இது மாதிரி
ஸ்டோரி போர்ட் மூட் போர்ட்லாம் ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு மட்டும் ப்ரீ விஷுவல்ஸ் கூட ரெடி பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் இந்தியாவிலே இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. டெஃபினெட்லி மேடம். ஏன்னா யாருமே ஃபுல் படவை 2 hours 20 minutes ப்ரீவிஷுவல் பண்ணி அதுக்கு டைலாக்ஸ் பண்ணி அதுக்கு மியூசிக் பண்ணி அதுக்கு டீட்டெயில்ஸ் பண்ண படம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பெருமையாக எதுக்கு இருக்குன்னா, இந்த ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம கர்நாடகாவில் வந்து நான் ஒரு கன்னடிகாவாக இருந்து அது பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் திஸ் ஃபீட். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் சொல்ல எனக்கு வந்துட்டு டீசர் இன்னொரு வாட்டி வந்துட்டு எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டிடலான்னு இருக்கும். ரெடியா? டீசர் ப்ளே பண்ணிடலாமா? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களாம்? எனக்கு எனர்ஜி தரலன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேங்க. டீசர் ப்ளே பண்ணிடலாமா? ஓகே. ஸோ it was truly an amazing teaser. பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு பார்க்க. And I'd like to request you to please play it once again.
check this. Check, check, check. Ardama? Okay, ma? Done. Yeah. எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் டீசர் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு வெல்கம் our லவ்லி 45 டீம் onto the stage. First off, I'd like to invite எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிவானா onto the stage. அடுத்ததாக I'd like to invite our very legendary உப்பி சார் அவர்கள். I'd like to invite our lovely producer Ramesh Reddy sir. And our debut director and lovely legendary music director Arjun Janya sir. Ramesh sir, I'd like to request you to felicitate all of them with a token of love bouquet. Thank you, sir. So, first off, 130 படங்கள் மேலே நடித்த ஒரு கேரக்டர்லேயும் வந்துட்டு எங்கள் ஹார்ட்குள்ளே போய் அவ்வளோ ஒரு லவ் அண்ட் ரெஸ்பான்ஸ் எங்கள் சைட்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் ஜெயிலர் டைம்லேருந்து நாங்கள் பார்க்குறோம் சார், நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி சென்னை வருமோ அது லவ் எக்ஸ்ட்ரீம்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் 45 படத்துக்கும் நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். எஸ்பெஷலி ஆல்மோஸ்ட் 18 வருஷம்க்கு அப்புறம் உங்கள் 2 பேர் காம்பினேஷன் பார்க்க வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் சார், I'd like to request you to say a few words, please. And sir, சென்னையில் வந்து எல்லோரும் பொக்கே கொடுத்து தான் நார்மலாக எல்லோரையும் வெல்கம் பண்ணுவோம்.
ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்பவுமே ஒரு டிஷ்யூ பாக்ஸ் எங்கள் சைட்லேருந்து இருக்கும். தேங்க்யூ சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சென்னைக்கு வந்தாலும் ஒரு எனக்கு தெரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு எப்பயும். பிகாஸ் ஐ ஃபீல் ஐ எம் கம்மிங் பேக் டு மை பிளேஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு இங்கே தான் பிறந்தேன் நான். எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது எங்கேயும் தான், எஜுகேஷன் கொடுத்தது இங்கே, இன்ஸ்டியூட்டில் படித்தது கூட இங்கே தான், காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப். அப்புறம் இப்போ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ன அவங்க மெட்ராஸ்னோடனே என்ன ஞாபகம் வருது சென்னைன்னு. அதான் சொன்னேன், சென்னை என்னொன்று ஞாபகம் வருது 12B and 25C தான். பிகாஸ் இட் வாஸ் மை ஸ்கூல் ரூட் அண்ட் காலேஜ் ரூட். ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது. ஐ திங்க் இட் வாஸ் ஃபன். நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபு. அப்போ ஒன்றுமே தெரியாது, ஜாலியாக போயிட்டு இருந்தது. காலேஜ் படிச்சிருந்து தெரியாது நான் ஆக்டர் ஆக போகிறேன்னு கூட தெரியாது. ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. இங்கே தான் சஃபயர் தியேட்டரில், சாரி தேவி பிக்சர், தேவி இதில் ஒரு காலேஜ் கட் அடிச்சுட்டு பிக்சர் போயிருந்தேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து கேட்டார், சினிமாவில் நடிக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், மலையாளம் ஃபிலிம். அப்போ அந்த ஒரு ஃபிலிம் வந்து ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லை நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ராஜ்குமாரோட பையன் சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குதுன்னு. அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த சினிமாவோட ஆசை. அப்போ என் தம்பி ஆக்ட் பண்ணிட்டுருந்தேன், சின்ன அப்போ புனித். he was a child ஹீரோ. அப்போ சின்ன வயசுலேருந்து ஹீரோ அவர். ஸோ அப்போ நான் நினச்சேன், அப்பா கேட்டார் உங்கள் ஆசையாக இருக்காங்க. இல்லை அப்படி கிடையாது, கேட்டாங்க, நான் இந்த மாதிரி உங்கள் பேர் சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு கூட இங்கே போய் மிரரில் பார்த்துக்கணும், என்ன கூட ஹீரோ நினைக்கிறேன்ப்பா, நான் கூட ஹீரோ மாதிரி இருக்கேண்ணா, பரவாயில்ல. ஓகே, எனக்கு தான் ஹீரோன்னா கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும், அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. எனக்கு எப்போ ஹீரோன்னா அவங்க தான் எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் 2 பேரும். ஸோ என்ன கூட கேட்குறாங்கன்னா ஏன் நடிக்கக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது. ஐ தாட், அப்பா சொன்னார் எஜுகேஷன் முடியும். அப்புறம் நியூ காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் ஆகிட்டு 1 year. அதுக்கப்புறம் 86 ஆனந்த், த்ரூ ஆனந்த் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட். 39 years ஆச்சு இது வரைக்கும். நெக்ஸ்ட் இயர் மை 4 decades ஆகும். நெக்ஸ்ட் ஃபெப்ரவரி வந்ததுன்னா இட் வில் பி 40 years ஆஃப் மை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ரொம்ப படத்தை பார்த்துருக்கேன், குட் ஹிட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். பட் நெவர் இட்ஸ் காட் இன் மை ஹெட் ஃபெயிலியர் ஆர் ஹிட். நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். I can't go high or be low also. I'm always talkative, very very funny person. ஜாலியாக இருப்பேன் லைஃப்பில். ஒன்றுமே வரும் வாழ்க்கையில், என்ன சொல்லுவாங்க அதுக்கு, பெயின் வரும், ஹாப்பினஸ் வரும், எல்லாமே நான் சரிசமானமாக எடுத்துன்னு போவேன், அவ்வளோதான். வாட் எவர் கம்ஸ் இன் மை வே I'll be taking it. Sometimes it becomes good, sometimes it becomes bad. But both good and bad is necessary for life, because then only you can know many things in life என்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ டீசர் ஃபஸ்ட் டைம் அர்ஜுன் ஜன்யா வந்து சப்ஜெக்ட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லோரும் கேட்டாங்க என்ன யதார்த்தமாக இருக்கும்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வை ஐ ஸ்பீக் ஸோ மச் அபவுட் லைஃப். பிகாஸ் ஐ ஹவ் சீன் எவ்ரி திங் இன் மை லைஃப். ஸ்டார்டிங்லேருந்து நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. அண்ட் ஃப்ரம் பாஸ்ட் 10-12 years யூ ஹவ் பீன் சீங். 19 years பேக் எங்கள் அப்பா தவறிட்டார், எங்கள் சித்தப்பா தவறிட்டார், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என் தம்பி. ஸோ லாட் ஆஃப் அண்ட் மிடில் வந்து எனக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று ஆச்சு, அனிரிசம் இன் பாரிஸ். அண்ட் ஹார்ட்டில் ஸ்டண்ட் ஆச்சு 2015 ஆஃப்டர் மை டாட்டர் காட் மேரிட். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஹார்ட் இதாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் சர்ஜரி ஒன்று ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் December 24th 2024 ஐ வாஸ் டிடெக்டட் கேன்சர் அண்ட் ஐ ஹேட் அ பிளாடர் சர்ஜரி ஆல்சோ. ஸோ லைஃப்பில் எல்லாமே பார்த்துருக்கேன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் த டேஞ்சரஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப். அந்த டைமில் when I heard this subject was very memorable. And when I was doing the climax portion, I was undergoing chemo treatment. I don't know how I did, but I think with the wishes of all the people, I'm not only in Karnataka மட்டும் இல்லை, கர்நாடகிலேருந்து தமிழ்நாடு ஆகட்டும், இல்லை மகாராஷ்டிரா ஆகட்டும், all இந்தியாவில் எல்லாமே they all blessed me and they all prayed for me. And I can't forget that. Then that's the power it took me to do the climax portion. Especially fight portions ரொம்ப இதாச்சு, டயர்ட் ஆச்சுன்னா கூட I was able to do, because the support was like that from நம்ம ப்ரொடியூசர் சார் and director சார்.
and Upendra, then Rajbir Shetty, the whole unit, Ravi Verma, Fight Master. So the whole power came from all these peoples, and I was able to do. And it's a very favorite film. நீங்கள் வந்து பாருங்கள், each and every character இதில் வந்து இவங்க நல்லா பண்ணிருக்காங்க. All three of us has given best performance in எனக்கு தோணுது. You come and see the film, it will be very interesting. Not only performances, the whole film saying a fantasy with a philosophical attempt in an entertainment way, ரொம்ப புதுமையாக இருக்கும். வந்து பார்க்கும்போது you can feel the film, and lastல போகும்போது you will take a very good message, where it's very important for all the people, not only for youngsters, even for வயசானவங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்வர்ட்னஸை எவ்வளோ ஃபார்வர்டாக இருக்கணும், எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு மெசேஜ் இதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக சொல்லுவோம். அண்ட் ஹோப் யூ ஆல் பீப்புள் லைக் இட், பிகாஸ் ஒரு டீசர் வந்து இந்த லெவலில் எல்லாருக்கும் லைக்காக இருக்குன்னா 100% I feel that this film will be very good for all the it is not only for one language, the whole India will like the film and ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் அப்புறம் இன்னொன்று கூட சொன்னாங்க, இன்னி வரும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அனுஸ்ரீன்னு, அவர் ஆங்கர் ஃப்ரம் கர்நாடகா. ஷி இன்டர்வியூ ஃப்ளைட்டில் வரும்போது இன்டர்வியூ பண்ணாங்க. சென்னை என்னன்னா சென்னை அழைத்தது என்ன ஸோ தேங்க்யூ, லவ் யூ சென்னை. Sir, very very big fan of everything you've done. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆங்கரிங் ஆரம்பிச்சப்போ my first interview was with you. ஸோ இது எனக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தேட் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் உங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ படங்கள், இவ்வளோ வருஷங்கள், ஆல்மோஸ்ட் 4 decades சொல்கிறது இஸ் நாட் அ சின்ன விஷயம். ஸோ இந்த 4 decade ஐ திங்க் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ விஷுவல்ஸோட நீங்கள் வந்துட்டு ஒரு மூவி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஐ திங்க் இட் வாஸ் எவ்ரிதிங் வாஸ் நியூ வென் யூ டோல்ட் தட் ஐம் கோயிங் டு டூ தட். ஃபர்ஸ்ட் 2 சீன் காமிச்சார். தென் தட் டைம் வி வர் டூயிங் ஒன் டிகேடின்னு ஒரு டான்சிங் ஷோ பண்ணிருந்தோம். வென் யூ ஷோட் மீ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அப்புறம் எல்லா கேரக்டர்ஸும் அவரே டிசைன் பண்ணி ஹீ ஸ்போக். இட் வாஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ். இட் வாஸ் நாட் ஒன்லி இன் கன்னடா, இட் வாஸ் இன் கன்னடா, தமிழில் சொன்னார் எல்லாருக்கும். சிலடா ஹிந்தியில் இருந்தது, சிலடா தெலுங்குல இருந்தது, பட் நாட் இன் மலையாளம். ஐ திங்க் மலையாளம் கொஞ்சம் வீக்காக இருக்கார். பட் ஆல் அதர் லாங்குவேஜஸ் ஹீ ஸ்போக் அண்ட் இட் வாஸ் ரியலி குட். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஐ தாட் திஸ் ஃபிலிம் வில் ஒர்க் அவுட், ஒரு லெவல் ஒர்க் அவுட். தென் வி உபேந்திரா, ராஜ்பி ஷெட்டி ஒன்று, the color of the film changed completely. So it was so beautiful and a different experience. லவ்லி சார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக வந்து ஓம் படம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பிகாஸ் 1995 வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 decades வந்து எங்கே டிவிலையும் பார்க்க முடியாது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. ஒரு வாட்டியும் வந்துட்டு ரீரிலீஸ் ஆனால் தான் பார்க்க முடியும். அண்ட் 650 times அந்த படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 100 day shows ஓடி இருக்கு ரீரிலீஸ் ஆகி. ஸோ few words about the film and the combination. Om is just different. For me, it's a very different film and a very close film to my heart, because அப்போ தான் Upendra, I had seen his film before that. Upendra அப்போ மட்டும் ஒரு சூப்பர் டைரக்டர் இல்லை, அதுக்கு முன்னாலே இருந்து you can see all is this one. He has showed from that silence to super. So from silence to fire வரைக்கும் அவர் பண்ணிட்டார் அவர். So I think very brilliant person and brilliant director. And this film was completely image changing film for me. I can never forget that film. And the film, it's just an experience working in that film. Lot of risks was there, but risk alla onnume therilla appo. And the age apdi irundhudu. Appo it was just going on. We were just going on in the film. And fantastic performance by all the artists in that film. And Gauri Shankar, cameraman, special mention his name, because he has done a fantastic job. Editor, then Amsaleka, music. அப்புறம் எங்கள் அப்பா 2 பாட்டு பாடிருந்தார், ரொம்ப அழகாக பாடிருந்தார். அது அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எமோஷ்னலி வி கெட் கனெக்டட் டு ஓம். அண்ட் ஓம் இப்போ சொன்னாங்க, இந்த ஃபிலிமில் கூட ஓம் அந்த டைரக்டர் நான் தான் சொல்ல தெரியும், அது ஃபிலிமோட ஹீரோ நான் தானே. புனித் இன்னொரு இதில் இன்னொரு ஃபிலிம் இருப்பான், இந்த ஃபிலிமோட இந்த ப்ரொடியூசர் நாங்கள் தான் சொல்லுவோம். அப்புறம் லாஸ்ட் இன்னொருத்தர் வந்து யார் சோஷியல் இதில் வந்து ப்ரொடியூசர் நாங்கள் தான், ஃபிலிம் பார்க்குறவங்க நாங்கள் தான் சொல்லுவோம் ஜனங்க. ஸோ இட்ஸ் ஆல் கனெக்டட். ஸோ ஓம் இஸ் நாட் ஒன் மேன் ஷோ, இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஷோ. லவ்லி சார். அண்ட் சென்னை நீங்கள் ஒரு வாட்டி வருமோ, நீங்கள் சொல்லியிருக்கீங்க யுவர் லவ் ஃபார் சென்னை எல்லாருக்குமே தெரியும். ஒன் திங் யூ என்ஜாய் டூயிங் ரொம்பவே சென்னை வருமோனா என்னன்னு சொல்லுவீங்க?
பீச் என்ன எந்த எப்போ வந்தாலும் அந்த மெரினா பீச்சுக்கு போகாமல் இருக்க முடியாது. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கோ நியர் த பீச், ப்ளே இன் த பீச், பிகாஸ் அங்கே வந்து பழைய நினைவுகள் ரொம்ப இருக்கும். அப்பா எப்போ பிஸியாக இருக்கும்போது ஆஃப்டர் ஹீ கம்ஸ் பேக் அண்ட் சி ஆல் இஸ் கிட்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் அங்கே வந்து ஒரு 35 cousins டுகெதர் இந்த ஹவுஸ் கொடம்பாக்கம் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. அந்த புகாரிஸ் ஹோட்டல்லேருந்து பிரியாணி பார்சல் வரும், சமோசா வரும், அப்புறம் டீ வரும். பசிக்குது சார். அப்புறம் தென் வி யூஸ் டு ப்ளே கபடி அங்கே. ஸோ அதெல்லாம் அங்கே போகும்போது வி கேன் ஈஸிலி whenever I know what people will think. Whenever I see that mark of father on one side, we all அதெல்லாம் ஒரு டப் அந்த ஃப்ளாஷஸில் வந்துட்டு இருக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி இன் ஃபிலிம், ரியாலிட்டியில் கூட பார்க்கும்போது ஐ கேன் ஃபீல் தட். And when I go near the beach and play with the water, no, I feel the same vibe what I was doing that time. அப்புறம் பஜ்ஜி சாப்பிடுவோம் சார். அந்த பஜ்ஜி சாப்பிடுவோம், அங்கே உட்காந்து பஜ்ஜி சாப்பிடுவோம். அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, they became very close to us from 3, 4, 5 years ரொம்ப க்ளோஸ் ஆகும். அண்ட் மை வைஃப் வாஸ் ஆல்சோ கமிங், ஈவன் ஷீ யூஸ் டு கோ. அவங்க கூட பஜ்ஜி சுட்டுருக்காங்க அங்கே. ஸோ அந்த நினைவுகள் எப்பயும் நான் மறக்க முடியாது. ஸோ எப்பயும் வரும்போது பீச், மெரினா பீச் இஸ் ஆல்வேஸ். ஆனால் மரீனா பீச்சுக்கு இவ்வளோ இமோஷன்ஸ் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்குன்னு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன் லாஸ்ட் திங், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்லேருந்து. உங்களுக்கு அழகான வாய்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபியூ லைன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ஜெயில தெரியும். அது வந்து டான்ஸ் தாங்க, தமன்னா மேடம் டாங்க. தட் ஒன் இஸ் வெரி, ஐ லைக் தட் டான்ஸ் வெரி மச். அது விட்டால் ரொம்ப பிடிச்சது வந்து இளைய நிலா பொழிகிறது, விடியும் வரை நினைகிறது, உலா போகும் மேகம் கலா காணுமே, நிலா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறது, விடையும் வரை நினைகிறது. தேங்க்யூ. Wow, sir, wow. Absolutely loved it. Thank you so much. Okay, so truly a mesmerizing voice and mesmerizing personality. Thank you so much, sir. ஸோ அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு அவ்வளோ டெப்த் அண்ட் இன்டென்சிட்டி ஆட் பண்ணுவார் அவர். ஆக்டராக மட்டும் இல்லை, டைரக்டராக அவ்வளோ பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் சார், once again, welcome to Chennai. We are very happy to have you. So let us put our hands together to welcome Joy Star Upendran avargal. So few words please. எல்லாருக்கும் வணக்கம். என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நான் ஒரு லிரிக் ரைட்டராக, டைலாக் ரைட்டராக, ஸ்டோரி ரைட்டராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணேன் கெரியரை. அதுக்கப்புறமா ஒரு 2 படம் பண்ணேன், உஷ் அண்ட் தரலே நன்மகான்ட்டு. அதுக்கப்புறமா என் லைஃப்பில் பெரிய ஹிட்டுன்னா சிவண்ணா சாரோட ஓம். ஒரு 2 டேஸ்லேயே அவர் என்னை பற்றி ஷூட்டிங் பார்த்து எல்லா ப்ரெஸ்ஸோடு சொல்லிட்டார், இவர் பெரிய டைரக்டர் ஆகுறாங்கன்னுட்டு. எனக்கு பயமாச்சு, என்ன சார் இன்னும் 2 டேஸே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போவே சொல்லிட்டீங்க நீங்கள். பாருமா நீ பார், படம் ரிலீஸ் ஆன அப்புறமா அப்போவே பவிஷ்யம் சொன்னார் அவர். என்னை மாதிரி பெரிய ரொம்ப டைரக்டர்ஸுக்கு அவர் பிரேக் கொடுத்துருக்காங்க. எவ்வளவோ டைரக்டர்ஸ், ஒரு 130 ஃபிலிம்ஸில் ஒரு 50 டைரக்டர்ஸுக்கு பிரேக் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு 130 ஃபிலிம்ஸ் 150 ஃபிலிம் பண்ணி பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் இன்பிட்வீன் பிரேக் எடுத்து ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் பார்த்து அப்புறமா சிவண்ணாக்கு அப்ரோச் பண்ணி அப்புறமா எனக்கு வந்து சொன்னார். அவர் வந்து சொன்னால், நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டரு, நீங்கள் என்ன சொன்னால் நான் பண்ணணும், என்ன பிகாஸ் இட் இஸ் மை டியூட்டின்னு சொன்னேன். அதுவும் சிவண்ணாவோட பண்ணுறதே ஒரு லக்கு. இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் பாருங்கள். ராஜ்பி ஷெட்டி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா கிரெடிட் ஷுட் கோ டு ஹிம் ஆல்சோ. ஆக்சுவலி இஸ் எ கிரேட் ப்ரொடியூசர். ஃபுல் சிஜி ஒர்க் எல்லாம் கனடாவில் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ப்ளீஸ் பிளெஸ் அஸ். தேங்க்யூ, சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் போயிடாதீங்க சார், உங்களுக்கும் கொஸ்டின்ஸ் இல்லை சார், எல்லாருக்குமே எனக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சார், வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் வித் ஓம்
it was such a iconic film. It is such an iconic film. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கும் அவரோட நடிக்கிறதுக்கும் which one do you prefer? இது ரெண்டில். ஆக்டிங் ஓகே, ஐ லவ் டு டைரக்ட் ஹிம் ஆக்சுவலி. பிகாஸ் அவர் என்னன்னா டைரக்டர்ஸ் டார்லிங்கு. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னா, பெரிய ஆல்ரெடி அவர் சூப்பர் ஸ்டார். அப்போது நான் இன்னும் புது டைரக்டரு. ஒரு சீனு ஒரு ஜெயிலில் ஒரு செல்லில் ஒரு ஷாட் எடுக்கணும். எப்படி சொல்கிறது எனக்கு அங்கே சார், இந்த செல்லை இங்கே இவனெல்லாம் கொண்டு போய் உக்காந்தா எல்லாம் எடுத்துடுறாங்க சார், உள்ளி செட்டியில் உட்கார வைக்கிறாங்க. எப்படி டப்ப டப்ப டப்பாண்ணா வா பண்ணப்பான்ட்டு அப்படி பட்டது எல்லாமே பண்ணிட்டேன். கேட்குறதுக்கு முன்னாடி பண்ணுறாங்க அவர். அவ்வளோ ஒரு டார்லிங் அவர், அவ்வளோ ஒரு ஸ்வீட் ஹார்ட்டு. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய எல்லாம் பொது டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஷுட் கோ டு சிவன். லவ்லி சார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, டீசரில் வந்து லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட் சார், ஒரு டாகோட இருக்கீங்க அண்ட் நீங்களும் அதே பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்கள். இது மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொன்னப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? டக்குன்னு ஸ்போர்ட்டிவாக பண்ணிட்டீங்களே. ஐயோ, அதெல்லாம் டைரக்டர்ஸ் விஷன். அது நான் என்ன சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் இல்லை. என்னென்னா அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார், இப்படி இருக்கணும். கேரக்டரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த லாங் டியூரேஷன் ஷூட்டிங் பீரியடில் ஒன் மெமரி உங்களுக்கு இந்த செட்லேருந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, செம்ம ஜாலியான ஒரு நாள்னா எது சொல்லுவீங்க? இல்லை, அது என்னவோ தெரியாது, இவரோட பண்ண ஒரு டேரும் மெமரியே. நான் ஓம் இந்த வச்சு ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கிறேன், அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா இந்த படம் எவ்ரி டே இஸ் எ மெமரபிள் டே. அந்த மாதிரி அவர் என்னன்னா ஒரு ஜாலியாக இப்போ பேசினார் இல்லையா, இது எதுவுமே இல்லை. ஷூட்டிங்கில் பார்க்கணும், ஃபுல் அட்மாஸ்பியரே ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட். ஓ, எவ்ரி டே இஸ் எ பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் மீ. ஓகே சார், வெரி லவ்லி. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கும் நீங்கள் பேச தமிழ்லேயே எங்களுக்கு எல்லாம் தெரியுது, இந்த டீமே வந்து சென்னைக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு கனெக்ட் இருக்கிற டீம். உங்களுக்கு சென்னையில் மோஸ்ட் ஃபேவரட் திங் டு டூனா என்னன்னு சொல்லுவீங்க? சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இட்லி சாம்பார் 3 கலர் சட்னி இருக்கு இல்லையா, ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட்டு. அப்புறமா அந்த சாம்பார் நான் எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹாண்ட் ஆகுறது இங்கே சாப்பாடு. என்னென்ன பக்கா சவுத் இண்டியன் அந்த மாதிரி டேஸ்ட் இங்கேயே வேறு எங்கேயும் கிடைக்காது. லவ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் லக் அண்ட் லவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து தி பர்சன் ஐம் கோனா இன்வைட். இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவரோட இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி கண்டிப்பாக பேசணும். பிகாஸ் கனடாலேயே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் ரைட் ராங், பட் ஹோமாலே, அப்புறம் கேவிஎம், கேஆர்ஜி அண்ட் தென் சூரஜ் ப்ரொடக்ஷன், இந்த 4 ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் தான் 4 pillars ஆஃப் கன்னடா சினிமான்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஃபார் யூ டு டேக் அப் சம்திங் லைக் திஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார் நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ப்ரொடியூசர் அண்ட் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து லாங்காக போயிட்டே இருக்கு. ஸோ சார், ஐ லைக் டு ரிக்வெஸ்ட் யூ டு சே a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மீடியாக்காருக்கு வணக்கம். கொஞ்சம் தமிழ் அப்படி இப்படி பேசினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பேசுகிறேன், தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த படம் சொல்லணுன்னா இதெல்லாம் ஃபுல்லு கிரெடிட் போகிறது அர்ஜுன் ஜென்னைக்கு. அவர் தான் பாத்திரதாரி, நாங்கள் எல்லாம் சூத்திரதாரிங்க தான். அவங்க 1 இயர் எடுத்தாங்க. அது சார், நீங்கள் சூத்திரதாரி ஆகும். சரி சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். மிஸ்டேக். இது எல்லாரும் சொல்கிறாங்க பேன் இண்டியா. இது கண்டிப்பாக பேன் இண்டியா இல்லை, இது இந்தியன் ஃபிலம்னிட்டி. இது ஒரு சனாதன தர்மக்கு ரொம்ப ரொம்ப கிட்டாக இருக்கிற படம் இது. நாங்கள் பேன் இண்டியான்னுட்டு நாங்கள் டூர் வரல. இது பேன் இண்டியான்னுட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ஒரு கன்னடா படம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பேன் இண்டியான்னுட்டு வாய்ஸ் டப்பு பண்ணிவிட்டு வராங்கன்னுட்டு. கண்டிப்பாக இது இல்லை. இது இந்தியன் ஃபிலம். இது எல்லோரும் பார்க்கணும் ஃபிலம். அது எப்படி சொல்கிறதுக்கு எனக்கு சரியாக தெரில. அதென்னா இது எல்லா ஊரில் கனெக்ட் ஆகுது. இந்த சப்ஜெக்ட் என்னன்னா இது இந்த யூனிவர்சல் த்ரோட் இந்தியா யூனிவர்சல்னுட்டு. இது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் ஹை பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறோம். அந்த சிஜி வந்து நாங்கள் கனடாவில் ஃபஸ்ட்டு டைம், இந்தியாவில் ஃபஸ்ட்டு கனடா டைமில் சிஜி பண்ணியிருக்கிறது. இங்கே அந்த கிளைமேக்ஸ்க்கு சிஜி இங்கே எப்படி பண்ணுறாங்களோ என்னமோன்னு பயத்துக்கு போயிட்டு, அப்புறமா நாங்கள் டைரக்டர் எல்லாம் பேசிட்டு நாங்கள் கனடாவில் ஒரு டீமை வர வச்சுட்டு
அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஷூட்டிங்கில் சுமார் ஒரு மாதம் இந்த இல்லை சார் 1.5 மாதம் அவங்க நம்ம ஜொத்தையில இருந்துட்டு எப்படி பண்ணோம், எப்படி இது பண்ணோம், இப்படி பண்ணால் இப்படி இருக்கோ, இது பண்ணியிருக்கணுன்ற டைரெக்ட் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணி இது எப்படி என்ன இது ஒரு அது பார்த்தா தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, நான் பேசுகிறதுக்கு ஆகல. நெக்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். இது ஒரு தரம் இந்தியன் ஃபிலம் இது என்னதான். ஏன்னா இப்போ நம்ம கன்னட படம் எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அதனா தமிழ் டப் பண்ணிவிட்டு தெலுங்கு டப்பு பண்ணி ஹிந்தி டப்பு பண்ணிவிட்டு அந்த மாதிரி இல்லையே இல்லை. ஃபஸ்ட்டு டைமு ஒரு டைரக்டரு ஒரு இந்தியன் ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒரு இந்தியன் ஸ்டார் நம்ம சிவண்ணா, நம்ம உபேந்திர சார், ராஜ்பி செட்டி மாதிரி போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த நீங்கள் அது கிளைமேக்ஸ்க்கு நாங்கள் எவ்வளோ கட்ச் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஏன்னா நம்ம இப்போ சொல்லக்கூடாது, படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் வீடு எல்லாம் ஃபேமிலி இருந்தால் 8 வருஷம் இருந்தால் 80 வருஷம் இருக்கும் ஆறாமல் உக்காந்து பார்க்கலாம் படம், ஆறாமல் பார்க்கலாம் படம். ரொம்ப நீட்டாக வந்திருக்குது. இது நாங்கள் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறது கூட நாம தான் ஃபஸ்ட்டு அது எடுத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்குறேன். வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கும் கேள்வி இருக்குது சார், நீங்களும் போக முடியாது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசர் செலிப்ரேஷனுக்காக வந்து உங்கள் டீம் பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் 2 டேஸில் பாம்பே, ஹைதராபாத், இப்போ இன்றைக்கி சென்னை அண்ட் இன்றைக்கி நைட் திருப்பி வந்து கொச்சி போகிறாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வாட் வாஸ் தாட் ப்ராசஸ்? ஏன்னா இட் டஸ் நாட் ஹேப்பன் வெரி ஆஃபன் இல்லை சார். இல்லை எனக்கு சரி இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் சொல்லிடுங்க. ஏன்னா இல்லை எனக்கு தெரியாது சொல்லுன்னுட்டு. இது டீசர் செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்காக வந்து நீங்கள் 4 இடத்துல வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, தூக்கமே இல்லாமல். அதுவும் 2 நாளில் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இது ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? நான் சொல்லல மேடம், இது இந்தியன் ஸ்டோரி. இது எல்லாம் பார்க்கணும், சப்ஜெக்ட் என்ன பார்க்கணுன்னா. எந்த விடுங்க, எனக்கு வயசு இருக்குது. இப்போ சிவண்ணா 2 நாள் தூக்கம் இல்லாத எவ்வளோ லவ்லிக்காக இருக்கிறாங்கன்னுட்டு இப்போ நம்ம இது பார்த்தாவே தெரிஞ்சு போகுது. இதுன்ட்டு ஒருத்தர் நம்ம ராஜ்பி செட்டி வரல, அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னுட்டு நெக்ஸ்ட் டைம் அவர் வராரு. இது நான் எதை சொல்லல, இது கன்னடா படம் இல்லவே இல்லை, நான் டப்பிங் பண்ணிட்டேன். இது இந்தியன் படம் பண்ணிட்டு நான் பண்ணின்னு இருக்கிறோம். நீங்கள் பாருங்க, ஏன்னா நான் பேசுகிறது தானே, நான் ட்ரெய்லருக்கு வர்றேன், அப்போ நீங்கள் கேளுங்க கொஸ்டினை, நான் கேட்குறேன். அது என்னன்னுட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் மீட்டுக்கும் வரும், அப்போ கேளுங்க. இது ஒரு இந்தியன் படம், ரொம்ப இதாக இருக்குது. இப்போ சிவண்ணா சொன்ன மாதிரி இந்த படம் 150 படத்துக்கு பேசுனாங்க. எப்படி இந்த ஷூட்டிங்கில் சிவண்ணா பற்றி சொல்லணுமானா இது கிளைமேக்ஸ் இது பேசணுமா சிவண்ணா எழுபதில்ல இந்த கிளைமேக்ஸில் அவங்களுக்கு உடம்பே சரியில்லை. அது கிளைமேக்ஸில் ஃபைட் ஃபைட் மாஸ்டர் இருக்கிறாங்க, இது என்ன இருக்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும். நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என்ன இது ஐயோ இன்னும் இந்த மாதிரி இருக்குது. படம் உடுப்பா எப்போ வேணும்னா பண்ணலாம், துட்டு எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், மனுஷர் இல்லையான்னு நம்ம ஒரு பக்கம். இல்லை இல்லை பண்ணுறேன், நான் பண்ணுறேன்னுட்டு டைரக்டர் சொல்கிறேன், சார் என்ன சார் இதுன்னு. இல்லை நான் பண்ணுறேன், அண்ணா சொல்லியிருக்காங்க பண்ணுறாங்கன்னுட்டு. சார் நீங்கள் நம்புறீங்களோ விடுறீங்களோ, ஷூட்டிங்கோ எவ்வளோ பண்ணுறாங்கன்னுட்டு. இப்போ என்றைக்கே எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா மைண்டில் உக்காந்துடும். ஓ எப்படி அப்பா நாங்கள் இப்படி இதுன்னுட்டு அவங்க மைண்டில் வச்சுக்காத அவங்க அந்த வேலை பண்ணாங்க இல்லையா. ஹேண்ட்ஸ் ஆஃப் வேணும் அவங்களுக்கு, ஹேண்ட்ஸ் ஆஃப். அங்கே ஷூட்டிங் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, போய் சேரில் உக்காராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, காப்பி கொடுக்குறாங்க. நான் சைடில் உக்காந்துக்கின்னு என்ன இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போய் அங்கே சிரிச்சுன்னு இருக்கிறாரு, எப்படி நம்ம இது பண்ணுறது பேசுறதுன்னுட்டு. அதுக்கு ஒரு செகண்ட் ஆன்சர் சிவனா இந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு ஜுரம் வந்தால் கூட வெளியே போகிறதுக்கு நாங்கள் ஐயோ இருப்பாச்சு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து போகலான்னுட்டு. அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து நமக்கு பண்ணிவிட்டு டப்பிங் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணார். ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் அந்த படம் அவ்வளோ இஸ்தின்னு வருது. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி நாங்கள் சார்ட்டட் ஃப்ளைட்டில் வர்றோன்னுட்டு ஒரு 5% இல்லை 1% கூட நான் எடுக்கல. ஃபஸ்ட் இருந்தே வேறு. அது என்னமோ அந்த கோயில் அந்த சிவன்னா சிவந்து நமக்கு ஆசீர்வாதம்னா தெரியாது. இவ்வளோ வரைக்கும் எடுத்தாந்து எங்கள் வீட்டு இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள். நாங்கள் சொல்கிறதுக்கன்னா கண்டென்ட் நல்லா இருக்கணும். இல்லை இவ்வளோ பேசணும்னா நம்மளுக்கு அது தைரியம் இருக்கணும். ஏதோ பேசுகிறது ஏதோ போகிறது இல்லை. அந்த கண்டென்ட் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் டச் பண்ணல, நாங்கள் டச் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுன்ட்டு நான் கேட்குறோம் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக ஐ லைக் டு இன்வைட்
ஆர் லவ்லி டெபியூ டைரக்டர்னு சொல்லவா இல்லைனா லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்னு சொல்லவா எனக்கு தெரியல. 130+ ஃபிலிம்ஸ் இஸ் நாட் அ ஸ்மால் திங் அட் ஆல். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் மியூசிக் எல்லாரும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தொடர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் ஒன் டே யூ woke up and like, okay, directionலையும் நான் விட்டு வைக்க போகிறதில்ல and you're here. So please, Arjun, sir, I'd like to ask you to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வாட்டி நான் எல்லாம் பேசிட்டேன் மேடம், வேறு எதுவுமே தெரியாது. பட் சென்னை நான் வரப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபீல் என்னன்னா, ஒரு 25 years பேக் நான் சென்னைக்கு வர்றது மியூசிஷியனாக இருந்தப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு இல்லை எதனா ப்ளகின்ஸ் வாங்குறதுக்கு வருவேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து கால் வச்சுருந்தவ எங்கே பார்த்தாலும், ஓ இங்கே ராஜா சார் போயிருப்பாரா, இந்த கடையில் ராஜா சார் நின்றுருப்பாரா, இந்த பக்கம் ரஹ்மான் சார் போயிருப்பாரா, இப்படி தான். இப்போ வந்தாலும் எனக்கு அவங்க வாழ்ந்த இந்த மண்ணில் நான் வந்திருக்கேனே ஒரு மியூசிஷியனான்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ லவ்லி சார். உங்களுக்கும் ஐ ஹேவ் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, டீசரில் நான் பார்த்தேன் ஜாஃபர் நடிச்சிருக்காரு, மொட்டை ராஜேந்தர் இருக்காரு. ஸோ அந்த காஸ்டிங் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் மொட்டை ராஜேந்திர சார்து. அண்ட் ஜாஃபர் கூட ஃபுல் படம் கூடவே இருப்பார். 2 பேரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் வெரி இம்பார்ட்டண்ட்னா, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னா, நம்ம உபேந்திரா சாரை வந்து நான் சின்ன வயசில் பெரிய ஃபேனு. அவர் இப்போ சொன்னார் இல்லை, சிவனாவுக்கு அந்த ஜெயில் சீன் ஓமில் எடுக்கிறப்போ அவருக்கு எப்படி ஃபீலாக இருக்குது, சேம் ஃபீலிங் எனக்கு அந்த நாய் மாதிரி ஒரு ஷார்ட் வச்சு கேட்குறப்போ எனக்கு அதே ஃபீல் பயமாக இருந்தது. எப்படி கேட்குறது, நான் உக்காந்தெல்லாம் காட்டினேன், அவர் இப்படி பார்த்துன்னு இருந்தார். அப்படியே பண்ணிடலாமா, அவ்வளோதான் சார். தட் இஸ் வை தீஸ் பீப்புள் ஆர் லெஜெண்ட்ஸ். இங்கே உக்காந்து இருக்குது அதே ஃபீலிங் எனக்கு அன்றைக்கி வந்தது. ஸோ அண்டு ப்ரொடியூசர் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வெரி இன்னோசன்ட் ப்ரொடியூசர் பட் வெரி டைனாமிக் ப்ரொடியூசர். அவர் வந்து எதுக்குமே யோசிக்காமல் இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இட் வில் பி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஓகே சார். இன்னொரு கொஸ்டின் எனக்கு வந்து ஆக்சுவலாக அது கொஸ்டின் இல்லை, ஒரு வருத்தம்னே சொல்லலாம். டீசர் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா ஒரே பாய் ஸ்குவாடாக இருக்கே படம், ஹீரோயின்லாம் இல்லையா சார் இந்த படத்தில்? ஹீரோவா மேடம்? ஹீரோயின் சார். அதான் அப்போ ஹீரோயின் சொன்னால் கூட ஹீரோவான்னு கேட்குறீங்க நீங்கள்? இல்லை கண்டிப்பாக ராஜ்பி ஷெட்டிக்கு ஒரு பேர் இருக்காங்க மேடம். அது என்னென்னா, அவருக்கு மட்டும் லக்கி. நம்ம படம் அவங்க எவ்வளோ லக்கின்னா, நம்ம படம் பண்ணின்னு இருந்தோம், கரெக்டாக படம் முடிக்கிற டைமுக்கு அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு மேடம். கல்யாணம் ஆகிட்டு அவங்களும் கனடா போயிட்டாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மியூசிக் வந்து சிவானாவோட இருக்கட்டும், உப்பி சாரோட இருக்கட்டும், யூ கிவன் சச் பிளாக் பஸ்டர்ஸ், எஸ்பெஷலி த மியூசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இந்த படத்தில் மியூசிக் எவ்வளோ பாடல்கள் வந்திருக்கு? 45ல் என்ன மாதிரி பாட்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை, நான் டைரக்ட் பண்ணுறோன்னப்போ எல்லாமே அதான் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டாக பண்ணுவார் மியூசிக் டைரக்டர்ன்னு எல்லோரும் அதான் நினச்சின்னு இருந்தாங்க. அது பார்த்தோன்னே கதையில் பாட்டே வரல மேடம். கதையில் பாட்டை உட்கார வைக்கிறதுக்கு அப்படி சுச்சுவேஷன் பாட்டு ஷூட் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் பேக்ரவுண்டில் நிறைய சாங்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரமோஷனல் சாங் பண்ணுவோம். அண்ட் தட் ப்ரமோஷனல் சாங் வில் பி வெரி ஸ்பெஷல். அது அனௌன்ஸ் பண்ணுறோம், அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் எஸ், ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களே, உங்களுக்கு வந்து 45 மூவி ரிகார்டிங்காக என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ நீங்கள் கேட்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஃப்ரம் போத் ஆஃப் யூ சார். டீசரில் வந்து அந்த ஓம் டைலாக் மட்டும் ஒரு வாட்டி ரீக்ரியேட் பண்ணிடலாமா? நீங்கள் சென்னை வரைக்கும் வந்திருக்கீங்க, எப்படி ரீக்ரியேஷன் பண்ணாமல் உங்களை அனுப்ப? ஓம் டைரக்டர் நான் தான் தெரியும், இந்த சினிமாவோட ஆக்டர் நான் தான். சாரி, சினிமாவோட ஹீரோ. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஸோ on to you guys for questions. சார் டைரக்டர் சார் ஒரு நிமிஷம். சிவராஜ்குமார் சார், சென்னைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க. மெரினா பீச்சை பற்றி சொன்னீங்க, அருமையாக பாட்டு பண்ணீங்க, அதனால ஒரு சந்தோஷமான செய்தி கேட்குறோம். ஜெயிலர் 2ல் நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் சார். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே, ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்து உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு, எப்படி பேசினாங்க, என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க? இல்லை, பேசுறதோட ஐ திங்க் ஹி நாட் வாண்டட், பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது. எப்பயும் சொல்லுவார், உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்பி வரோம்,
ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவுட் ஹவ் பிகம் மோர் எமோஷ்னல். பிகாஸ் அவர் என்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அதனால் ஐ திங்க் ஏன்னா நான் அவர் பேசும்போது நான் அழுதுட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதெல்லாம் பேசலையா. பட் கமல்ஹாசன் சார் when I was in Miami, he called me up. After the surgery was over, he called me up and that was really touching because my favorite hero calling in US. எனக்கு தெரியாது நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா, பட் somebody told that you are this one and இந்த மாதிரி எல்லாம் சரியா no problems. Now I'm cancer free, I'm very happy now. And he said, you know how I am now hearing this news, I'm really very overwhelmed and tears are there in my eyes and so on. I can never forget that word. That will be always ringing in my ears and will be always in my heart. சார் சிவராஜ் சார், அதனால தான் ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் ஆனார். ஆனால் நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாப்பையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லலை. ரஜினி சார் பிடிக்குது வேறு மாதிரி. As an Abhika, I should be very, very truthful because Rajini sir acting very style. But எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான். எங்கள் அப்பாவே நான் சொல்லிக்கலாம். ஏன்னா இஸ் மை ஃபாதர், இஸ் தேர் இன் மீ. பட் when I say அமிதாப் பச்சன் அண்ட் கமல்ஹாசன் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சது. அமிதாப் பச்சன் ஆட்டிடியூட் பிடிச்சது. கமல்ஹாசன்னா அழகன். ஒரு நான் பொண்ணாக இருந்தால் நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன். நானே சப்ஜெக்ட் தூக்கி போட்டிருக்கேன். நான் இது மாதிரி I said in many stages, சார் நான் பொண்ணாக பிறந்திருந்தா கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் பண்ணிட்டுருப்பேன். ஒன்ஸ் நான் இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டே இருந்தேன். அப்பாவை கேட்டேன், யார்? என் பையன் தான். வாங்க ஒரு தடவை உங்களை கட்டி பிடிக்கலப்பான்னு கேட்டேன். கட்டி பிடிக்காம ஹி ஹக் மீ. 3 days நான் குளிக்கவே இல்லை. பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் ஆரா ஆன் மீ, ஐ வாண்டட் இஸ் ஸ்மெல் ஆன் மீ. அந்த மாதிரி ரசிக்கிறேன். First day, first show I used to go. We used to call up from the house saying, Rajkumar family க்கு 10 ticket வேணுங்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன். ஃபஸ்ட் ஷோ பார்க்கறது திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம். ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும். ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் எ ஃபேன் பாய் ஃபார் ஹிம். சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க, ஃப்ரெஷ் ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க, பேன் இந்தியா அது இந்தியன் மூவின்றீங்க. ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது. இந்த படமாவது ஃப்ரெஷ் ஷோ போடுங்க. இந்த தடவை கண்டிப்பாக வரோங்க, அந்த ஷோக்கே வரோம் நாங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சார் டைரக்டர் சார், அப்புறம் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட. இந்த படத்தில் வந்து எல்லாரும் உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடுங்க, அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டாடுறதை விட உயிரோடு இருக்கப்போ கொண்டாடு. அப்போது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சிங்க. ஆனால் அந்த டயலாக் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சார். இதில் ஹியூமனிட்டி சார், மதம் பற்றி எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், யாரன்னா இருந்தப்பவே நம்ம நிறைய புகழ்கிற விஷயம் புகழிடணும். இறந்தப்போ நம்ம அவங்க பற்றி நினைப்போம். இப்போ வீட்லேயே ஆகட்டும் சார், இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தால் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க, உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும். இப்போ அப்பா மகே இருந்தால் அப்பா மகே பேசவே மாட்டாங்க, உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கோ? எதனா நல்லது இருந்தால் அன்றைக்கே பேசிடுங்களேன். யாரன்னா தவறிட்டானா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவங்கள. அந்த ஆங்கிள் சார் இது. தேங்க்யூ சார். சிராஜ்குமார் சார், 3 decades you're ruling the cinema, 4th decadeல வேற என்டர் ஆகுறீங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து 4th decade ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு. டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ அஸ் ஆக்டராக இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஸ் ஆக்டராக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் யங் டைரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் தே நோ தட் திஸ் ஒன் இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம் சொல்ல மாட்டேன். எங்கள் ஆக்சுவலாக அந்த மொக்க போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது, அது மொக்க போட்டோ தான். அது வந்ததுனால ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் கூட பட் ஹீ வாண்டட், பட் வெரி ரிஸ்கி, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் சொல்லுவோம், கோவம் இருக்குமோ சொல்லிவிடுவோம். ஆனால் கூட ஐ வில் ஃபாலோ வாட் தே சே அண்ட் ஐ கோ லைக் தட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ். எல்லா லாங்குவேஜ் சினிமாவை பார்ப்பேன். சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணுன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சினிமா கூட பார்ப்பேன் நான். பிகாஸ் ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ். அதுலேருந்து பார்ப்பேன் லாட் ஆஃப். நான் முந்தானத்து கூட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன். என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனி ஃபிலிம்ஸ் கம் ஐ வாட்ச். ட்ராகன் பார்த்தேன். I felt very happy seeing that film, the screenplay, and I felt that hero's பேர் என்ன? பிரதீப் ரங்கநாதன். He has done an amazing job. I felt that another Dhanush has come back. I felt that from my heart. So beautiful. And many films, Malayalam பார்ப்பேன்.
தெலுங்கு பார்ப்பேன், ஹிந்தி பார்ப்பேன், இங்கிலீஷ் பார்ப்பேன், ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன், லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐ சி. அது கூட இப்போ இந்த வெப் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது என் பொண்ணால் தான். நிவேதிதா என் சின்ன பொண்ணு இருக்கா, அது அவள் சொல்லி 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 இந்த கோவிட் டைமில் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் வெப் சீரிஸ். அதர்வைஸ் முன்னே பார்க்கவே மாட்டேன், பிகாஸ் ஐ வாஸ் ஸோ பிஸி. பட் இப்போ பிஸியாக இருந்தால் கூட ஐ see that at least 1 or 2 hours I watch this one. If there is no shooting, full day I'll be in front of home theatre just watching something. So அதனால updating comes like that. Seeing, viewingல வந்து updating வரும். ஷியோர் சார். உபேந்திரா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். சார் ஒரு நிமிஷம். உபேந்திரா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நிறைய படங்களில் நிறைய மேடைகளில் கோஆர்டிஸ்ட் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டாக் கூட ஒரு ஷார்ட் வந்து பண்ணியிருக்கீங்கல்ல, ரியல் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் பர்டிகுலராக அந்த டாக் கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, அது அந்த ஒரு போஸ்டர், அது அவ்வளோதான். டைரக்டர் அர்ஜுன் சார் ஹியர். ராஜேஷ் சார் ஹியர். சாரோட பயோகிராஃபியை உருவாக்குற ஐடியா இருக்கா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். இல்லை உங்களுக்கு தான் சார். இல்லை உங்களுக்கு தான். இல்லை சார், இல்லை அந்த பயோகிராஃபி வந்து உருவாக்குற ஐடியா இருக்கா, இல்லை அதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை சார். ஐ டோன்ட் வாண்ட், பிகாஸ் ராஜ்குமார் இஸ் ஒன் யூனிக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு பி எனி, ஐ கான்ட் சி எனிபடி எல்ஸ் இன் ராஜ்குமார்ஸ் பிளேஸ். கொடுத்துருக்கீங்க ஃபேஸ் த ஃபியர்னு. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார். இல்லை, ஆக்சுவலி அது பிளான் பண்ணது ரொம்ப இது, அது என்ன, ராஜ்குமார் சார், ரஜினி சார், இன் பிட்வீன் மதர் காவேரின்னு பிளான் பண்ணது அது. அது டெஃபினெட்லி ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைரக்டர் சார், ஃபேஸ் த ஃபியர்னு டேக்லைன் இது நம்ம சிவண்ணாவோட இந்த ரீசெண்ட் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ஓப்பனாக சொன்னார். அந்த ஒரு பாசிட்டிவ் கொடுக்க விரும்புகிறீங்களா? ஹவ் யூ ஓவர் கம் தட்? அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்குமா அப்படின்னு? டெஃபினெட்லி சார். இது இந்த படம் பண்ணுறப்பவே இந்த டேக்லைன் வச்சுருந்தோம். பட் அந்த டேக்லைனுக்கு கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சிவண்ணா கடைசியில் ஆகிட்டார். ஏன்னா ஒரு ஃபியரை ஃபேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது, ஒரு ஃபியரை பீட் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், ஃபேஸ் த ஃபியர். ಅದನ್ನು ತವರಿ ದೂರ போனத்தின் அது ஃபியர் ಜಾಸ್ತಿ தாகும். ஒரு வாட்டி அதை ஃபேஸ் பண்ணிட்டா அந்த ஃபியர் அன்னைக்கு முடிஞ்சு போயிடும். Fantastic, sir. So beautifully, sir. Fantastic. Director Arjun, sir, here, Rajesh. Sir, as a director, you will debut movie, all the best. So, இப்போ நீங்கள் வந்து 130 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் மட்டும் இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து லியோ, குட் பேட் அக்லிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிட் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார், இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஓம் வந்ததில்ல, அந்த ஓம் சாங் வந்துட்டு ஹம்சலேகா சார் கம்போஸ் பண்ணது, ஒரிஜினல் படத்துது. நம்ம ப்ராப்பராக ஹம்சலேகா சாருக்கு போய் அவருக்கு கேட்டு அவரு ப்ளஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணு, இந்த கதையில் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு டைரக்ட் பண்ணதே உப்பி சார். ஸோ நானே அது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்த டியூனு அது ஓமோட டியூனு, அந்த டியூனுக்கு வேறு லிரிக் போட்டு இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஸோ அதை பில்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தேவைப்படுது படத்துக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தரோட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் அப்ஜெக்ஷன் இல்லாமல் இஃப் ஹீ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இஃப் ஹீ பிளஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சார். இப்போ 4 பேருக்குமே அந்த கேள்வி. பொதுவாக பக்தி படம் அப்படின்னா அது ஓகே, அது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இதில் தயாரிப்பாளர் பேசுகிறப்ப சொன்னாங்க இது வந்து சனாதன தர்மத்தை பற்றின ஒரு படம் அப்படின்ட்டு. இப்போ மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழ்நாட்டில் படுத்திங்கன்னா சனாதனம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது. இப்போ எங்கள் மாநில துணை முதலமைச்சர் கூட சனாதனத்தை எதிர்த்து பேசினாருன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போச்சு. இந்த சூழலில் இந்த திரைப்படம் என்ன சொல்ல போகுது சார்? எல்லா தர்மமும் ஒன்று தான் சொல்லும் சார், மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், மனிதனை நேசிங்கன்னுட்டு. இந்த படமும் மனிதனை நேசிங்கன்றது தான் அதோட பேஸ். இங்கே சார் ஷாலினி ஹியர்.
ஸோ ஆக்சுவலி சிவராஜ் சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ராஜ்பி சார் 3 பேருமே 3 விதமான ஆளுமைகள் கர்நாடகா சினிமாவில். ஸோ 3 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு? நீங்கள் 2 பேருமே சொல்லலாம் சார், உபேந்திரா சார் அண்ட் சிவராஜ் சார். என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சு 3 பேர் இன்னும் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன கொஸ்டின்? த கேரக்டர்ஸ் வாட் வி ஆர் பிளேயிங் அது என்ன மாதிரி, அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அப்புறம் அண்ட் ராஜ்பி ஷெட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஒரு மாதிரி யூ கேன் சி தட் ஸ்க்ரீச் இன் அந்த 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 பேசும்போது ஒரு ஸ்க்ரீச், எவ்ரிபடி வில் ஹேவ் தட் ஸ்க்ரீச். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஸ்க்ரீச்லேருந்து தெரியும் வாட் பெயின் இஸ் கோயிங் த்ரூன்னு. அந்த பெயின் வந்து இவன் வந்து ரொம்ப கூலாக காமிக்கலாக போவான். இட்ஸ் நாட் தட் போய் அந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரிலாம் போக மாட்டான். ஜென்ரலாக ரொம்ப இதாக வாட் ஹேப்பன்னு கேட்பான், உனக்கு எதுக்குடா போடானுவான், சரி இப்போ உன் இஷ்டம்னு போயிடுவான். ஏதோ டைமில் வந்து கேட்பான், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ அப்போ சொல்லுவான், அப்படியே சொன்னேன் போடான்னு, இப்போ இது வரணுமா? ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒரு மூமெண்ட்டில் வரும்போது ஹீ கம்ஸ் வித் ஹிம் வென் உபேந்திரா கம்ஸ் அண்ட் எனக்கு உபேந்திராக்கு ஓம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுவான், ஐ வில் கில் ஹிம் யூ ஷுட் சேவ் ஹிம். அது அந்த அந்த டியூன் அதுதான். அங்கே ஒரிஜினலில் வந்து ஐ லவ் யூ யூ ஷுட் லவ் மீன்னு வரும். இங்கே வந்து I'll kill him you must save himன்னு வரும். ஸோ அந்த மாதிரி தட் அண்டர்ஸ்டாண்டே தெரியும் வாட் ஹேப்பன்ஸ். ரொம்ப நம்ம நினைப்போம் இந்த மாதிரி ஆகும்னு, ஆனால் அது ஆகாது. why it doesn't happen, you should come and watch the film. So I can't say the full story. இப்போ கொண்டு பார்த்து அந்த ஆர்வத்தில் சொல்லிடுவேன்னு பயமாக இருக்குது. சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார், எங்கே சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக நினச்சிங்க, டெடிக்கேட்டட். பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பயம் இருக்கும், வேறு மாதிரி மென்டாலிட்டியில் வந்து ஃபாரின் போகணும், ட்ரீட்மெண்ட் போகணும். உங்களால் எப்படி இப்படி ரசித்து நடிக்க முடியுது? என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது அவ்வளோதான், என்ன ஆகப்போகுது தெரியாது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ. பட் வாட் ஐ ஹவ் கமிட்டட், வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்படி தீக்கணும்னு தான் நான் தாட் பண்ணேன். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் கோயிங், எனிதிங் மைட் ஹேப்பன். ஸோ பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது, இல்லை இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட். ஸோ அந்த ஃபியர் இருந்தது ஆக்சுவலாக. பட் டாக்டர் வாஸ் வெரி ஷுவர். பட் 100% டாக்டர் ஷுவராக இருப்பாங்க, நான் கூட ஷுவராக இருப்போம் நத்திங் வில் ஹேப்பன்னு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும், சப்போஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, ஃபேமிலி என்ன ஆகும், இல்லை ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ண போட்ட ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகுங்க, வாட் எவர் ஐ ஹவ் பீன் கமிட்டட், வாட் வில் ஹேப்பன் டு தோஸ் பீப்புள். யாருக்கும் வந்து அந்த பாவம் இருக்காது, வெதர் டு ஆஸ்க் ஆர் நாட் இருக்காது இல்லை. ஸோ அந்த மைண்டெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பட் வென் ஐ கம் டு செட்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் கம்ஸ் டு மீ ஆர் வாட் எனர்ஜி கம்ஸ் டு மீ, ஐ டோன்ட் நோ ஹவு இட் கம்ஸ் டு மீ ஆல்சோ எனக்கு தெரியாது. சீக்ரெட் தான் நினைக்கிறேன், டப்புன்னு போயிடுவேன், அதுக்குள்ளே போயிடுவேன். அண்ட் நெவர் ஐ ஃபர்கெட். ஈவன் நவ் ஆஃப்டர் ஐ கேம் பேக் ஃப்ரம் சர்ஜரி, ரெஸ்ட் எடுத்தால் கூட ஃப்ரம் லாஸ்ட் மந்த் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங். அந்த ஷூட்டிங் பண்ணும்போது கூட ஒரு 2-3 ஷோ என் டாட்டரோட ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது 24th. ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் ப்ரொடியூசிங். ஸ்ரீமுத்து நிவேதிதா ப்ரொடியூசர் பேர் என் பொண்ணு. அந்த பொண்ணோட அந்த ப்ரொமோஷன் போகும்போது ஐ ஸ்டார்ட் டான்சிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see whether I can, because the crowd was so. அதில் அந்த டகுரு மியூசிக் போட்டாங்க. அந்த டகுரு மியூசிக் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி தோணும், அந்த பாடி இப்படி இட் ஸ்டார்ட்ஸ் புல்லிங் மீ. I thought, let me try at least whether I'm feeling tired or not, honestly. But it took me. எங்கேருந்து வந்து தெரியாது எனக்கு. After I not feel tired at all. நான் சொன்னேன், why want you try like this? இல்லை, I tried, but I'm not tired. Then it's good. Then, so it gives me some pleasure also in that. But I'm trying my best. அவ்வளோதான். சுரேஷ் சார், இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும் பொழுது ஆடியோ லான்ச் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷியனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு. பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதாவது பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இதை ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டீங்க? சமீபத்தில் வட்டால் நாகராஜ் கூட சொல்லியிருந்தார், தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு. கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் அ பேஸ், தட்ஸ் ஆல். அதர்வைஸ் அங்கே கூட ஒரு தடவை எங்கள் கன்னடா லாங்குவேஜோட சினிமாவோட ஜாஸ்தி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். அண்ட் நோபடி ஸ்பீக், ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அபவுட், வி டோன்ட் கமெண்ட், பிகாஸ்
ஆர்ட் டசன்ட் ஹேவ் எனி லாங்குவேஜ். நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம். சம் பீப்புள்ஸ் ஆர் தேர். இதுக்குன்னே சில பேர் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வேர் தேர் இஸ் பாசிட்டிவ் தேர் இஸ் த நெகட்டிவிட்டி. ஸோ அதை வந்து நெகட்டிவிட்டி வந்து காதில் கேட்கணும், அது விட்டுணும், அவ்வளோதான். படம் போயிட்டுருக்கு, அதை பார்த்துட்டு போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். சார், காவேரி பிரச்சனை இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அது நோபடி கருத்து என்னவா இருக்கு? இல்லை, அது இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். இட்ஸ் நாட், அது வந்து இட்ஸ் ஆல் இல்லை, அது எங்கள் கையில் இல்லைங்க, பார்க்கணும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு போத் த பொலிட்டிஷியன் வில் ஜெல் அண்ட் பிரிங்ஸ் அ ப்ராப்பர் இஷ்யூக்கு வந்து அவங்க தான் எடுத்து வர தவிர நாங்கள் எடுத்து வர முடியாதுங்க. நாங்கள் எடுத்து வர முடியாது. இல்லை, ஜென்ரல் பீப்புள்ஸ் கேனாட் டூ தட். சார் நான் 45 அந்த இதுக்கு வச்சது டைட்டிலுக்கு என்ன சார் மீனிங்? 45 சார், இந்த கதை வந்து 45 நாளில் நடக்கிற ஒரு கதை சார். இல்லை இல்லைன்னா மிஸ் ஆகுறது இல்லை, ஃபீல் பண்ணா ஒரு வாட்டி விட்டுட்டான்னா விட்டுருது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா சிவராஜ் சார் வணக்கம் சார். ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும், பேரு புகழ், இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார்? எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒய்ஃப் கேட்டாங்க, சொல்லணுமா வேணாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம், பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம், ப்ரொமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம்னுவோம். இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும்? வை ஷுட் வி? பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். நாங்கள் கூட ஒரு மனுஷன் தான், உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், எங்களுக்கு வரும். கேட்டாங்க, எதுக்கு, ஏன்னா உங்களுக்கு மட்டும் வருதா, உங்களுக்கு வந்துச்சா, ஏன் வேறு எங்களுக்கு வரல, எங்களுக்கு வரக்கூடாதா? இட் ஹஸ் கம், வி ஹேவ் டு டேக் இட், தட்ஸ் ஆல். பட் ஃப்ராங்க்லி சேயிங் ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது. இந்த லைஃப் என்னன்னு தெரிஞ்சு ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். அண்ட் தேர் ஆர் மெனி திங்ஸ் இந்த சர்ஜரி ஆனதுக்கப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் டியூப்ஸ் ஃபார் மீ. ஒரு 1 வீக்கும் ஒரு டியூப் போகும். அந்த 4 வீக்ஸ் அந்த டியூப் பிகேம் லைக் மை ஃப்ரெண்ட். நான் வந்து அது வந்து அசிங்கம்னு ஃபீல் பண்ணவே இல்லை. I felt that it became my friend. When they were removing that, I felt that there was something they are removing from me. அவ்வளோ க்ளோஸ்னஸ் வந்துச்சு. I don't know how it came. எனக்கு எதுக்கு வந்துச்சு, எதுக்கு பேசுகிற இந்த மாதிரி கூட தெரியாது எனக்கு. Because that helped me a lot. That's all. Nothing else. So, sorry to interrupt. Thank you. Sorry. எங்கம்மா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக போவேன். ஏன்னா மெட்ராஸ் வரல, அதுக்கப்புறம் ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் மியாமி ஐ ஹவ் நாட் கம். ஒன்லி இப்போ தான் வந்திருக்கேன் பிகாஸ் ஆஃப் 45 டீசருக்கு. பட் வென் எவர் ஐ கம் ஐ ஆல்வேஸ் ஸ்டே அட்லீஸ்ட் 3 to 4 days. நான் சும்மா ஷூட்டிங் வந்தால் கூட 3 நாள் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா 2 days இருந்துட்டு போவேன். ஏன்னா அந்த 2 days ஐ வாண்ட் என்ஜாய் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் இங்கே ஆல்மோஸ்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் மீ அண்ட் வில் பி தேர். லீலா தான் தங்குவேன், அங்கே தான் ஃபோர்ஷோர் எஸ்டேட் இந்த லீலாஸ், அங்கே தான் தங்குவேன். கிட்ட மெரினா, அதனால தான். One request, one last question in the session, அப்படியே wrap up பண்ணிக்கலாம். இருக்குல்ல சார், ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழில் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். தமிழ் படத்தில் நியூ டேரக்டர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டோரி கேட்டுக்கிறீங்களா? டேரெக்டாக உங்களோட தமிழ் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்கேன், ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று கேட்டிருக்கேன், ஒரு புதுமையான லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I think it will start very soon. It's a direct Tamil film, sir? Yeah, it will be. Yeah. Lovely. Thank you so much for the questions. Our lovely team, our request group photo ku mattu nidilla. First pictures mudichilla.
சூப்பர்ண்ணா. எடுக்கிறேன்டா. கண்ணாடி போட்டு எல்லாம் முடி வச்சு அவங்க கிட்ட